அதை நோக்கி எறும்பு போல் செல்வதுதான் மாணவர்களின் இயல்பு. ஆனால் அது எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதில் ஒரு எல்லை இருக்கிறது. விவேகானந்தர் ஆசிரியர் பாடம் நடத்த போது மற்ற மாணவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். வகுப்பு தடுமாறுகிறதே என்று அந்த ஆசிரியர் எந்த மாணவன் பேசியது என்று கேட்பார். யாரும் சொல்ல மாட்டார்கள். உடனே நடுவிலே இருக்கிற விவேகானந்தரை பார்த்து, அப்போது அவருக்கு பெயர் நரேந்திரர், நரேந்திரா நான் என்ன நடத்தினேன் என்று கேட்பார். மற்ற மாணவர்கள் எல்லாம் என்ன நடத்தினார் என்று விழிக்கிற போது விவேகானந்தர் அப்படியே அவர் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை சொல்லுவார். நீ குறும்பு செய்யவில்லை என்று மற்ற மாணவர்களை பெஞ்ச் மேல் ஏற்றுவார் ஆசிரியர். அப்போது விவேகானந்தர் நான் தான் பேசினேன் என்று அவரும் ஏறி நிற்பார். எந்த கவனச்சிதறலும் அவர் கல்வி கற்பதை நிறுத்தவே இல்லை. ஒரு முறை மிகப்பெரிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய நண்பர் தடுமாறிக் கொண்டிருந்தார். நானும் படித்து படித்து பார்க்கிறேன், என் மனத்திலே ஏறவே மாட்டேன் என்கிறது என்று. எங்கே கொஞ்சம் கொடு என்று அதை வாங்கி சென்றார். 3 மணி நேரம் கழித்து அதை கொண்டு வந்து திரும்ப கொடுத்தார். உடனே அந்த நண்பர் கேட்டார், அதற்குள் நீங்கள் படித்து முடித்து விட்டீர்களா என்று. முடித்து விட்டேன் என்றார். வேண்டுமென்றே என்னால் முடியவில்லை என்றதும் அகந்தையுடன் படித்து முடித்து விட்டதாக வந்து சொல்லுகிறீர்களா என்றார். எந்த பக்கத்தில் இருந்து வேண்டுமானால் என்ன கேள்வியை வேண்டுமானால் கேள், நான் பதில் சொல்கிறேன் என்றார். அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சரியாக விவேகானந்தர் பதில் சொன்னார். அப்போது அவர் கேட்டார், எப்படி இவ்வளவு விரைவாக நீ படித்தாய் என்று. அதற்கு விவேகானந்தர் சொன்னார், நீ கண்களால் படிக்கிறாய் எனவே மறந்து போகிறது, நான் மனத்தால் படிக்கிறேன் எனவே என் நினைவில் எப்போதும் இருக்கிறது என்று. மாணவர்களாகிய நீங்கள் மனத்தால் படிக்கிற பயிற்சியை மட்டும் கற்றுக்கொண்டால் எத்தனை குறும்புகள் செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, படிப்பில் முதன்மை பெற்றுவிடலாம். அப்படி மனத்தால் படிப்பது எப்படி என்பதை சொல்வதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இப்போது ஊட்டச்சத்து பானம் ஒன்று வருகிறது, மைலோ என்று. மைலோ என்பவன் கிரேக்கத்தில் இருந்த ஓர் இளைஞன். அவன் எவ்வளவு பெரிய காளையையும் தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு செல்வான். அவனுக்கு பெயரே காளை தூக்கும் மைலோ, மயிலை காளை தூக்கும் மைலோ. அவனிடம் எல்லோரும் கேட்டார்கள், எப்படி உன்னால் காளையை தூக்க முடிகிறது என்று. நான் 15-16 வயது இருக்கிற போது எங்கள் வீட்டு பசு ஒரு கன்றை ஈன்றது. அதை தூக்கி தோளிலே வைத்துக்கொண்டு நான் நடந்தேன். அடுத்த நாளும் நடந்தேன், அடுத்த நாளும் நடந்தேன். இப்படி ஒரு நாள் விடாமல் நான் நடந்தேன். திடீரென்று பார்த்தேன், என் தோளில் கன்றுக்கு பதிலாக காளை இருந்தது. எனவே காளையை தூக்குவது எனக்கு பிரச்சனையாக இல்லை என்றார். அன்றாடம் ஆசிரியர் நடத்துகின்றவற்றை யார் அன்றே படித்து விடுகிறார்களோ அவர்கள் முதுகில் தேர்வு என்பது கன்றை போல் கனமில்லாமல் இருக்கிறது. கடைசி நேரத்தில் படிக்கிறவர்களின் முதுகில் காளையைப் போல கனமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈசாப்பினுடைய கதை ஒன்று உண்டு. அந்த ஈசாப்பு அவருடைய குழுவோடு சுற்றுப்பயணம் செய்வதற்காக சென்றார். சுற்றுப்பயணம் செய்வது என்றால் அந்த காலத்தில் எல்லாம் சிற்றுண்டி சாலைகள் இல்லை, உணவு விடுதிகள் இல்லை. அந்த காலத்தில் சாப்பிட வேண்டும் என்றால் சத்திரத்தில் தான் சாப்பிட வேண்டும், அல்லது யாருடைய வீட்டின் திண்ணையிலாவது போய் அமருவார்கள். அவர்களிடம் உபரி உணவு இருந்தால் கொடுப்பார்கள். சில இடங்களில் திருத்தலங்களில் மடங்கள் இருக்கும், அங்கே சென்று சாப்பிடுவார்கள். ரெஸ்டாரண்ட் என்கிற சொல் பிரெஞ்சில் இருந்து வந்தது. அதற்கு பெயர் ரெஸ்டோரிங் ஒன்ஸ் ஹெல்த் என்று பெயர். அதுவும் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நிறைய
பிரபுக்களை சார்ந்த சமையல்காரர்கள் வேலை இல்லாமல் திண்டாடினார்கள். நடுத்தர வர்க்கம் உருவானது. அவர்கள் நிறைய பேர் நகரத்திற்கு சென்றார்கள். அப்போது அவர்கள் சாப்பிடுவதற்காக முதலில் ஒருவர், அவருடைய பெயர் பொலிவர் என்று பெயர், அவர்தான் முதலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தொடங்கினார். அதற்கு பிறகுதான் ரெஸ்டாரண்ட் என்பது பல இடங்களில் பரவ ஆரம்பித்தது. அதுவும் தொடக்க காலத்தில் எல்லாவற்றையும் செய்து வைத்து விடுவார்கள், நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகுதான் மெனு என்கிற ஒன்றை பிரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு சமையலாளர் கொண்டு வந்தார். இப்படித்தான் அந்த உணவு விடுதி என்பது வளர்ந்தது. ஆகவே உணவு விடுதிகள் எதுவும் இல்லாத ஒரு காலம். சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆளாளுக்கு ஒரு பணியை செய்ய வேண்டும். சாதத்தை எல்லாம் முன்பே சமைத்துவிட்டு எடுத்து கொண்டு போவார்கள். யார் யார் எதை சுமக்கிறீர்கள் என்று அந்த குழுவின் தலைவர் கேட்டார். அப்போது ஈசாப்பு சொன்னார், கட்டுச்சோறு கூடையை நான் சுமக்கிறேன் என்றார். எல்லோரும் சிரித்தார்கள். ஏனென்றால் இருப்பதிலே கனமானது அதுதான். அவர் சிரித்துக்கொண்டே அதை தூக்கி வைத்து கொண்டார். ஆனால் போகிற வழியில் எல்லோரும் சாப்பிட சாப்பிட கட்டுச்சோறு கூடையின் எடை குறைந்து கொண்டே வந்தது. திரும்பி வருகிற போது வெறுங்கையை வீசி அவர் நடந்தார். மற்றவர்கள் எல்லாம் கணத்தை சுமந்து கொண்டு தாங்க முடியாத அயற்சியுடன் வந்து சேர்ந்தார்கள். நீங்கள் கட்டுச்சோரை சுமப்பதைப் போல கல்வியை நினைத்தால், முதலிலிருந்தே கவனத்தோடு படிக்க ஆரம்பித்தால் மனத்தால் படிப்பது நிகழும். மனத்தால் படித்ததால் மட்டும் விவேகானந்தர் பெருமைக்குரியவராக கருதப்படவில்லை. அவர் தெருவிலே இளைஞராக இருக்கும்போது நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு குதிரை வண்டி திடீரென தாறுமாறாக ஓட ஆரம்பிக்கிறது. அந்த குதிரை வண்டியை ஓட்டி வந்தவர் சமாளிக்க முடியாமல் தடுமாறுகிறார். அதில் ஓர் இளம் பெண் அமர்ந்திருக்கிறாள். அந்த இளம் பெண்ணோ பயத்தில் கதறுகிறாள். விவேகானந்தர் ஒன்றும் குதிரைகளை பழக்குபவர் அல்ல. அலெக்சாண்டரை போன்றவர்கள் குதிரையை அடக்குவதில் ஒன்றும் பிரமாதமில்லை. ஏனென்றால் அவர் தொடக்கத்திலிருந்தே அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டவர். ஆனால் விவேகானந்தவர் குதிரைகளை அடக்குவதற்கு பயிற்சி அளிக்கப்படாதவர். ஆனால் துணிச்சலுடன் ஓடி சென்று மற்றவர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது அந்த குதிரையை பிடித்து இழுத்து அந்த இளம் பெண்ணை காப்பாற்றி அந்த குதிரை கொண்ட அந்த வெறியை அடக்குகிறார். அந்த துணிச்சலால் தான் விவேகானந்தர் பெருமை பெற்றவர். மகத்தான மனிதர்கள், நான் சொன்னதைப் போல 39 வயதிலேயே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது. ஞானிகள் உடலை நீத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். சில நேரங்களில் உடல் கூட ஒரு பாரம்தான். அது பாரமாக இருக்கிற போது உடலை விட்டு நீங்குவது என்பது ஞானிகளுக்கு கைகூடுகிறது, மற்றவர்களுக்கு கைகூடுவது இல்லை. ஏன் விவேகானந்தருடைய பெயரை கல்வி நிறுவனங்களுக்கு வைக்கிறார்கள்? அல்லது விவேகானந்தர் ஏன் இளைஞர் எழுச்சிக்கு அடையாளமாக காணுகிறார்கள் என்றால், W.B. Yeats Among the School Children என்கிற ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொஞ்சுகிற போது ஒருபோதும் அது கிழவனானால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே அவளால் முடியாது. அதனால்தான் எத்தனை வயதானாலும் ஒரு தாய்க்கு மகன் குழந்தைதான், ஒரு தந்தைக்கு மகன் குழந்தைதான். சில பேரை நாம் முதியவர்களாக கற்பனை செய்யவே முடியாது. டால்ஸ்டாயினுடைய படத்தை யாராவது இளமை கோலத்தில் பார்த்திருக்கிறீர்களா? பெர்னாட் ஷாவினுடைய படத்தை யாராவது இளமை கோலத்திலே பார்த்திருக்கிறீர்களா? இவர்களெல்லாம் 90 வயதுக்கு மேல் வாழ்ந்தவர்கள். ராஜாஜியை யாராவது இளைஞராக பார்த்திருக்கிறீர்களா? பெரியாரை கூட நாம் இளைஞராக பார்த்தது இல்லை. ஆனால் விவேகானந்தரை இளைஞராகத்தான் பார்க்க முடியும். வாழ்நாள் முழுவதும் சிலரை இளைஞராகத்தான் பார்க்க முடியும் என்றால்
அவர்கள் இளமையிலேயே உடலை நீத்தவர்கள் என்பதா. கலைவாணரை பற்றி ஒரு கவிதையில் கண்ணதாசன் குறிப்பிடுவார், வயதான பிறகு என்னை பார்த்து கிழவா என்று நீ சொல்லி சிரிப்பாய், அதனால்தான் இளமையிலேயே நீ சென்று விட்டாய் என்று. விவேகானந்தர் என்பது துணிச்சலின் அடையாளம். கல்வி என்பது போர்க்குணத்துடன் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது வெறுமனே படிப்பதற்காக அல்ல, மனப்பாடம் செய்வதற்காக அல்ல, படித்தவற்றை தேர்வில் எழுதுவதற்காக அல்ல, நிறைய பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, வசதிகளோடு வாழ்வதற்காக அல்ல, புகழை தேடி வேட்டையாடுவதற்காக அல்ல, பதவிகளை தேடி நோட்டம் விடுவதற்காக அல்ல, எப்போதும் பெருமை வேண்டும் என்று அதிலேயே நாட்டம் கொள்வதற்காக அல்ல. படிப்பு என்பது துணிவோடு இருப்பதற்காக, அநியாயங்கள் எங்கு நடந்தாலும் அவற்றை தட்டி கேட்கின்ற போர்க்குணத்திற்காக, நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் உயரமாக வானத்தில் பறப்பதற்காக, வல்லூறுகளை கடந்து வானவீதியை துழாவுவதற்காக, நம் பார்வையை அகில உலகமெல்லாம் செலுத்தி அறியப்படாத தலங்களிலெல்லாம் முத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நலிந்து போயிருக்கிற போது அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக, மற்றவர்கள் தளர்ந்திருக்கிற போது அவர்கள் முதுகை தட்டி ஊக்கம் கொடுப்பதற்காக, எப்போதும் அன்பை பரிமாறுவதற்காக, நம்முடைய அறிவின் பலனை இந்த அவனிக்கு வழங்குவதற்காக, அதற்காகத்தான் படிக்கிறோம். அதை நோக்கி நம் படிப்பு செல்லாமல் சுயநலத்துடன் திகழ்ந்தால் அந்த படிப்பால் எந்த லாபமும் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் கல்வி என்பதை பகிர்தல் என்று தான் பார்க்கிறேன். இங்கே பல இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவர். ஆனால் இந்த பதின்ம பருவத்தில் இந்த ஆற்றலை எங்கே செலுத்தப் போகிறீர்கள், எப்படி செலுத்தப் போகிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, சில நேரங்களில் அது ஒரு நகரத்தின் எதிர்காலமாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு மாவட்டத்தின் எதிர்காலமாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு நிறுவனத்தின் எதிர்காலமாக இருக்கலாம், சில சமயங்களில் பலருடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பலருடைய வயிறு நிரம்புவதாக இருக்கலாம். அந்த வகையிலே நீங்கள் அனைவருமே அசாத்திய ஆற்றல் பெற்றிருந்தாலும் அந்த ஆற்றலை எப்படி வழிபடுத்துவது என்பதுதான் முக்கியம். அந்த வழிபடுத்துவதற்கான ஓர் உபாயம்தான் கல்வி. கல்வி இல்லாமலே வழிபடுத்தியவர்கள் பலர் இருக்கிறார்கள், சமூக தலங்களிலே இயங்கி இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் இன்று நினைவிலே கொள்வது அவர்கள் அறிவாளிகள் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர்கள் மனத்தளவிலே பெருந்தன்மையானவர்கள் என்பதற்காக, மேன்மை பெற்றவர்கள் என்பதற்காக. அதனால்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நீங்கள் படிப்பு என்பதை மதிப்பெண்களுக்காக என்று நினைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே கசந்து போய்விடும். கசந்து போன வாழ்க்கை தேவையா, வசந்தமான வாழ்க்கை தேவையா என்பதை முடிவு செய்வது நாம் எந்த நோக்கத்திற்காக படிக்கிறோம் என்பதுதான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வெனிஸ் நகரத்துக்கு அருகில் ஓர் உணவு விடுதி, அங்கே ஒரு புதியவர் சென்றிருந்தார். போய் சென்றதும் அவர் அமர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்த்தார். பொதுவாக நாம் புதிய இடத்திற்கு சென்றால் எதிரே இருப்பவர் என்ன கேட்கிறார் என்பதை பார்த்து ஒருவேளை அது நன்றாக இருக்குமோ என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தேர்வு செய்வோம். பல நேரங்களில் நமக்கு எதிரே இருப்பவர்கள் சாப்பிடுவதுதான் மிகவும் சுவையாக இருப்பதை போன்ற உணர்வும் நமக்கு ஏற்படுவது உண்டு. வாங்கி சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் அது அவ்வளவு மட்டமான உணவு என்று. ஆனால் எதிரே இருப்பது எப்போதுமே வளமாக இருப்பதை போன்ற எண்ணம் மனிதனுக்கு